ஹலோ மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, சுவையான வெஜிடபிள் பீஸ் புலாவ் தான் செய்ய போகிறோம். இந்த பீஸ் புலாவ் செய்ய நாம் இன்றைக்கி தேங்காய் பால் தான் எடுத்திருக்கோம். தேங்காய் பால் ஊற்றி செஞ்சோன்னா நல்லா சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது தேவையான பொருட்கள் பார்க்கலாம். வெங்காயம், நைட்டு ஊற வச்ச பச்சை பட்டாணி, 1 கப் கேரட்டு, தேங்காய் பால், இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், 1 கப் பீன்ஸ். வாங்க செய்முறை எப்படின்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம், பானா வச்சுக்கலாம், எண்ணெய் ஊற்றிக்கலாம், பட்டை போட்டுக்கலாம், ஏலக்காய் போட்டுக்கலாம், கிராம்பு போட்டுக்கலாம், ஸ்டார் அன்னாச்சி பூ 2 போட்டுக்கலாம், சீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். அதை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். 4 பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகாவை நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். இப்போ நம்ம புதினாவை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். புதினாவை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லியும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த வெஜிடபிள் பீஸ் புலாவு நமக்கு ஒயிட் பிரிஞ்சி மாதிரி நல்லா சுவையாக இருக்கும். கட் பண்ணி வச்ச காய்கறிகளை சேர்த்துக்கலாம். கேரட் 1 கப்பு, பீன்ஸ் 1 கப்பு, நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு நாள் நைட்டு ஊற வச்ச பச்சை பட்டாணியை நான் வேக வச்சு தான் போட போகிறேன். நீங்களும் அந்தமாரி போட்டுக்குங்க. இந்த பச்சை பட்டாணியை வேக வச்சு போட்டதுக்கு ஒரு காரணம் இருக்குது. சீக்கிரமாக வேகாது, டம் வைக்க சொல்ல கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம இதை வேக வச்சு போட்டிருக்கோம். இந்த புலாவுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். நான் தேங்காய் பால் 1 கப்பு தான் எடுத்திருக்கேன். அதனால் இன்னொரு கப்பு தண்ணி ஊற்ற போகிறேன். நான் இந்த கிளாஸில் தான் அரிசி அளவாக எடுத்தேன். அதுக்கு 1 கப்பு தேங்காய் பால், 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற வச்ச அரிசியை போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது ஒரு 2 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் டம் வச்சுக்கலாம். மூடி போட்டு அடுத்து நம்ம லோ ஃப்ளேமில் டம் வைக்க போகிறோம். 20 மினிட்ஸ்க்கு நம்ம தம் வச்சுக்கலாம். 20 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ டம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கணும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடி எதுவும் பிடிக்கல, கீழே எதுவும் தண்ணியும் இல்லை, எல்லாம் நல்லா வற்றிருக்கு. சாப்பாடும் நல்லா குழையாமல் நல்லா நீட்டாக வந்திருக்கு. சுவையான வெஜிடபிள் பீஸ் புலாவ் தயார். வாங்க நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. எனக்கு கமெண்டில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.